Hello friends, welcome to my channel pktecheducational. Today we will discuss about tuples in Python. But tuples என்னன்னு பார்த்தீங்கன்னா tuples are used to store multiple items in a single variable. ஒரு single variableல multiple items வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னன்னா tuples சொல்லுவோம். The tuples in one of built-in data types, அதாவது டேட்டா டைப்ஸில் tuple வந்து ஒரு டைப்பு, அது இல்லாமல் இன்னொரு 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா there are list, set and dictionary. ஓகேங்களா? நம்ம tuples வந்து அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். A tuples is a collections which is ordered, unchangeable and allows duplicate members. அது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆர்டராக இருக்கும். ஆர்டர்ன்றது என்னென்னா ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஆர்டர் டேட்டா அண்டு அன்ஆர்டர் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்குது. ஆர்டர்ன்றது என்னென்னா சீக்வன்ஸாக வராது, 1 2 3 4 சொல்லிட்டு இந்த சீக்வன்ஸாக வரதா தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஆர்டர்டு டேட்டான்னு சொல்லுவோம். அன்சேஞ்சபிள்ன்றது என்னென்னா அதாவது டஸ் நாட் சேஞ்ச், அந்த வேல்யூஸை வந்து நம்மளால் மாற்ற முடியாது, அதுதான் அன்சேஞ்சபிள் டேட்டான்னு சொல்லுவோம். அண்டு அலோஸ் டூப்ளிகேட் மெம்பர்ஸ், அதாவது ரிப்பீட்டிங் வேல்யூஸ், அதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டியூபிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா தேர் ஆர் 3 டைப்ஸ் இருக்குது. ஆர்டர்டு ஒன்று, செகண்ட் ஒன் அன்சேஞ்சபிள், தேர்டு ஒன்று அலோஸ் டூப்ளிகேட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? இந்த டியூபிள்ஸை வந்து நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸில் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், நம்ம டியூபிள்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, tuple items are ordered, unchangeable and allow duplicate values. ஒன் பை ஒன்னா டீட்டெயிலில் பார்க்கலாம். நம்ம tuple items are indexed. The first item has index 0, the second item has index 1. அதாவது பாருங்கள் என்னென்னா நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம என்ன பொசிஷன் ஸ்டோர் பண்ணுவோம்னா இண்டெக்ஸ் ஆஃப் 0ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். செகண்ட் வேல்யூ எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் 1ன்னு சொல்லிட்டு. இட் இஸ் லைக் அஸ் ஏ அரே ஆர்டர். அந்த அரே ஆர்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோடைய வேல்யூ என்ன, இண்டெக்ஸ் ஆஃப் 0ன்னு சொல்லுவோம். செகண்ட் இண்டெக்ஸோடைய வேல்யூ என்ன, இண்டெக்ஸ் ஆஃப் 1ன்னு சொல்லுவோம். ஃபர்தராக அதனுடைய சீக்வன்ஸு கண்டினியூட் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டர்னு என்னன்னு பார்ப்போம். when we say that tuples are ordered, it means that the items have a defined order and that order will not change. அந்த ஆர்டர் என்ன பண்ண முடியாது நம்மளால, will not change, அந்த ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா சீக்வன்ஸாக அந்த ஆர்டர் வந்துட்டு இருக்கும். இப்போ 0 1 2 3ன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் வந்து ஒரே சீக்வன்ஸாக வரதுனால நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? செகண்ட் ஒன் அன்சேஞ்சபிள். tuples are unchangeable, meaning that we cannot change, add or remove items after the tuples has been created. ஓகேங்களா? நம்ம ஒரு tuples கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ணுறதோ அல்லது ரிமூவ் பண்ணுறதோ நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறோம், நம்ம tuples are unchangeable சொல்கிறோம். allow duplicates. Since tuples are indexed, they can have items with the same values. அதாவது என்னன்னா ஒரு வேரியபிளில் நம்ம வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணும்போது ரிப்பீட்டிங் வேல்யூஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கீழே பாருங்கள், திஸ் டியூபிளில் பாருங்கள், ஆப்பிள்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குது. ஒரு வேல்யூ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குது. இதுதான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம டூப்ளிகேட் வேல்யூன்னு சொல்கிறோம். அதே மாதிரி செர்ரின்றது பாருங்கள் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குது. இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் வேல்யூ என்ன பண்ணிக்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? இட் அலவுஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்களேன், கிரியேட் ஏ டியூபிள். இப்போ திஸ் டியூபிள் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்குறோம். ஈக்குவல் டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், டபுள் கோட்ஸுக்குள்ளே ஆப்பிள் கமா டபுள் கோட்ஸுக்குள்ளே பனானான்னு வாங்கியிருக்கோம், கமா டபுள் கோட்ஸுக்குள்ளே செரின்னு வாங்கியிருக்கோம். இதில் பிரிண்ட் திஸ் டியூபிள் கொடுத்தா நமக்கு அவுட்புட் என்னென்னு கிடைக்கும், அப்படியே ஆக்சுவல் வேல்யூ அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு டியூபிளை கிரியேட் பண்ணுறோம். இப்படி ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு ப்ராக்கெட்ஸ்குள்ளே. அது ஓகேங்களா? இந்த ப்ராக்கெட் என்னென்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டியூபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு கவர் பண்ணியிருப்போம், நம்ம இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நமக்கு அவுட்புட் என்னென்னு கிடச்சிருக்கு, ஆப்பிள் பனானா செரின்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்கெட்ஸில் கிடச்சிருக்கு. ஓப்பன் ப்ராக்கெட், இந்த க்ளோஸ் ப்ராக்கெட், இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டில் நம்ம அவுட்புட் கிடச்சிருக்குது. இட் இஸ் கால்டு த டியூபிள்னு சொல்கிறோம். டியூபிள் லென்த்து பார்க்குறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு டிட்டர்மைன் ஹவு மெனி ஐட்டம்ஸ் எ டியூபிள் ஹேஸ் யூஸ் த லென்த் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நான் லென்த் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஐட்டம்ஸ் எ டியூபிள், நம்ம எவ்வளோ டியூபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றத அதனுடைய லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுறது என்னென்னா டியூபிள் லென்த்துன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள், பிரிண்ட் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் த டியூபிள்.
this tuple சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வாங்கியிருக்கோம். ஈக்குவல் டு அந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறோம், ஆப்பிள், பனானா, செர்ரின்னு வாங்கியிருக்கிறோம். இது மாதிரி என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம 3 டியூப்பில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து அது வந்து அவுட்புட் அதனுடைய லென்த் பார்க்கறதுக்கான பைத்தான் கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் லென் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ள திஸ் டியூபிள் அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துருக்கணும். இதுதான் என்னென்னா பைத்தானில் டியூபிள்னுடைய லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கான பைத்தானுடைய கோடிங். என்ன கோடிங் பாருங்கள், பிரிண்ட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் LEN ஓப்பன் ப்ராக்கெட் திஸ் டியூபிள் க்ளோஸ் ரவுண்ட் ப்ராக்கெட் அகைன் ஒரு க்ளோஸ் ரவுண்ட் ப்ராக்கெட் வாங்கியிருக்கோம். ஓகே, இப்படி கொடுத்துட்டு என்ன ஆகுது, நீங்கள் ரன் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ டியூபிள் வாங்கியிருக்கீங்களோ அதனுடைய கவுண்டிங்கும் டிஸ்பிளே ஆகும். நமக்கு அவுட்புட் 3 கிடச்சிருக்கு. ஆப்பிள், பனானா, செர்ரின்னு சொல்லிட்டு 3 டியூபிள் இருக்குது. அதனால தான் அவுட்புட் என்னென்னு கிடச்சிருக்கு, நம்ம 3 கிடச்சிருக்கு. டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் பாருங்கள் என்னென்னா ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் என்ன, ஸ்ட்ரிங்கு, இன்ட்டு அண்டு பூலியன். ஓகேங்களா, இது என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, டியூபிள் ஐட்டம்ஸ் கேன் பி ஆஃப் எனி டேட்டா டைப். ஓகேங்களா, இந்த டியூபிள் 1ல் என்னென்னு வாங்கியிருக்கோம், நம்ம ஆப்பிள், பனானா, செர்ரின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரிங்கில் வாங்கியிருக்கிறோம். டியூபிள் 2ல் என்னென்னு வாங்கியிருக்கோம், நம்ம இன்டீஜர் வாங்கியிருக்கிறோம். 1, 5, 7, 9, 3ன்னு சொல்லிட்டு இன்டீஜர் வாங்கியிருக்கிறோம். டியூபிள் 3 ஈக்குவல் டு ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பூலியன் வாங்கியிருக்கிறோம். இப்போ இந்த டியூபிள்ஸ் பாருங்கள், நம்ம 2 டியூபிள்ஸ் கடையில் வந்து கம்மா எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன். அதாவது அந்த டியூபிள்ஸோடைய வேலையை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம இந்த கம்மா பயன்படுத்துகிறோம் நம்ம. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் பிரிண்ட் ஆஃப் டியூபிள் 1, பிரிண்ட் ஆஃப் டியூபிள் 2, பிரிண்ட் ஆஃப் டியூபிள் 3ன்னு கொடுத்து போனால் அவுட்புட் என்னென்னு கிடைக்குது, இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டில் டியூபிள் 1னுடைய ரிசல்ட் என்ன, ஆப்பிள், பனானா, செர்ரின்னு கிடைக்குது. செகண்ட் 1, 5, 7, 9, 3ன்னு சொல்லிட்டு இன்டீஜர் வேல்யூ கிடைக்குது. தேர்ட் டியூபிள் வேல்யூ பாருங்கள், ட்ரூவு, ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பூலியன் டேட்டா டைப்ஸ் வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா, இப்படி தான் என்ன பண்ணுறோம், நம்ம டேட்டா டைப்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். A tuple can contain different data types. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், a tuple with string, integer and boolean variables. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரே டியூபிள் என்ன பண்ணுறோம், நம்ம மல்டிபிள் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா ஸ்ட்ரிங்கு, இன்டீஜரு, பூலியன் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ டியூபிள் 1ல் என்னென்னு வாங்கியிருக்கோம், டியூபிள் 1ன்றது என்ன, ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு டியூபிளில் பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ராக்கெட்ஸ் என்ன, நம்ம டவுன் ப்ராக்கெட் பயன்படுத்துகிறோம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸுக்குள்ளே ஏபிசின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்குறோம். 34ன்னு சொல்லிட்டு இன்டீஜர் வேல்யூ வாங்கியிருக்கிறோம். ட்ரூன்னு சொல்லிட்டு பூலியன் வேல்யூ வாங்கியிருக்கோம். 14ன்னு சொல்லிட்டு இன்டீஜர் வேல்யூ வாங்கியிருக்கிறோம். டபுள் கோட்ஸுக்குள்ளே மெயில்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக என்ன பண்ணியிருக்கிறோம், இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்ட்ரிங் இருக்குது, இன்டீஜர் இருக்குது, அண்டு பூலியன் இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னா டியூபிள்ஸில் பைத்தானில் பயன்படுத்துகிற டியூபிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா மல்டிபிள் டேட்டா டைப்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடியது. அதனுடைய அவுட்புட் பாருங்கள், அப்படியே ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ள என்னென்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிருக்குது. ஸ்ட்ரிங்கும் வந்துருக்கு, இன்டீஜரும் கிடச்சிருக்கு, பூலியனும் கிடச்சிருக்கு. The tuple function constructor. கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்னென்னா கிரியேட் என்ன ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, புதுசாக உருவாக்கக்கூடியது கிரியேட் என்ன ஆப்ஜெக்ட்ஸ். இட் இஸ் கால்டு த கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். இந்த tuple ஃபங்க்ஷன் பாருங்கள், இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு யூஸ் த tuple கன்ஸ்ட்ரக்டர் டு மேக் ஏ tuple. அது கன்ஸ்ட்ரக்டர் என்னென்னா புதுசாக ஒரு டியூபிளை வந்து கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பாருங்களேன், கோடிங் பாருங்கள். திஸ் tuple என்ன பண்ணியிருக்கிறோம், ஈக்குவல் டு tuple கொடுத்துட்டு டபுள் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு ஆப்பிள், பனானா, செர்ரின்னு கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, இப்போ நோட் த டபுள் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் பிரிண்ட் திஸ் டியூபிள். என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம, இப்போ டபுள் ரவுண்ட் ப்ராக்கெட் என்ன யூஸ் பண்ணுது, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் டியூபிள்னுடைய வேல்யூவை என்ன பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா, இது மாதிரி என்ன பண்ணுது, ஆப்ஜெக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம். ஆனால் அவுட்புட் என்ன, அந்த டியூபிள்ஸை பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ராக்கெட்ஸ் என்ன, ரவுண்ட் ப்ராக்கெட் பயன்படுத்துகிறோம். அதுக்குள்ளே சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே ஆப்பிள், சிங்கிள் கோட்ஸ்குள்ளே பனானா அண்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே செரின்னு சொல்லிட்டு அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.